நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசிக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலுமே அந்த இடம் மறைவு ஸ்தானமா இருக்குன்றதுனால உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி நீங்க தன்னிச்சையா முயற்சிகள் எடுக்கும் போது அது நிறையவே தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதியில இருந்தாலும் அது ஆட்சி பெற்றக்கூடிய நிலையில இருக்கிறதுனால நீங்க பார்ட்னர் கிட்ட சப்போர்ட் கேளுங்க. உங்களுடைய ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சப்போர்ட் கேளுங்க. அவங்க சப்போர்ட் மூலமா உங்களால முன்னேற்றம் அடைய முடியும். பொறுமையா இருந்து செயல்படுங்க. ஏன்னா ராகு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துட்டே தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது நீங்க அந்த முயற்சிகளை எத்தனை முறை எடுத்தாலும் சரி, அது ஒரு சக்சஸ்க்கு நோக்கி பயணிக்க முடியாது. அப்பதான் உங்களுக்கு ஒருத்தவங்களோட சப்போர்ட் ஹெல்ப் பண்றது தேவைப்படுது. அது உங்களுடைய பார்ட்னரா இருக்கும் பட்சத்தில் அது உங்களுக்கு ஒரு சக்சஸ கொடுக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஜூலை மாதத்துல. சோ உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய ஸ்பவுஸ் மேட் யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நீங்க ஒரு சப்போர்ட், ஒரு ஹெல்ப் கேட்டு பாருங்க. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். வேலை தொழிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடைஞ்சல்கள், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும். ஏன்னா உங்களுக்கு 10க்கு அதிபதியான புதன் தான் உங்களுக்கு 7க்கு அதிபதியான புதனமாவும் வராரு. அவர் அந்த இடத்துல வக்ரகதியா இருந்தாலும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலை தொழில இருக்கிற பிரச்சனைகள், சங்கடங்கள், அதற்கான சிக்கல்கள் குறையுதுன்னு தான் சொல்லலாம். அதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை தொழில்ல அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம். புதுசா நீங்க எதுவும் ட்ரை பண்ணலினாலும் சரி, நீங்க இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பண வரவுக்குன்றது பாத்தீங்கன்னா இறை பிரார்த்தனையை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இறைவனோட வழிபாடு பண்ணுங்க. இறைவனோட அனுகிரகத்தை நீங்க பெறும்போது உங்களுக்கு பண வரவு தாராளமாவே இருக்குங்க. உங்களுக்கு தனஸ்தானத்துல உங்க ராசி அதிபதி குருவோட பார்வை இருந்தாலுமே இப்ப உங்க மேல எந்த ஒரு சுப கிரகங்களோட பார்வை இல்லாததுனால இது எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க ஏதோ ஒரு இருள்ல இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிற மாதிரிதான் இருக்கும். நீங்க இருக்கிற இடம் மத்தவங்களுக்கு தெரியாது. நீங்க அதை பூதாகரமா வெளி போட்டு காட்டவும் முடியாது. அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது அது பல இடத்துல தடங்கல்களை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அடுத்ததான் தனுசு ராசினருக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா திடீர் பிரச்சனைகள், திடீர் சிக்கல்கள் உண்டாகும். தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், தேவையில்லாத தவறான புரிதல்கள் ஏற்படும். நீங்க நல்ல விஷயமா தான் நீங்க சொல்லியிருப்பீங்க, நல்ல கருத்துக்கள் தான் பரிமாறிப்பீங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போயிருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க உங்க மேல தப்பான புரிதல்களை ஏற்படுத்தி இருப்பாங்க. அவங்க உங்களை விட்டு விலகுறேன், பிரிஞ்சு போறேன்ற காலகட்டமா தான் இந்த ஜூலை மாதத்துல இருக்குது. இந்த ஜூலை மாதத்துல நீங்க விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சுட்டு போறதும் ரொம்பவே நல்லது. எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்ன்றத நீங்க தெரிஞ்சு அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களால பிரச்சனைகளை குறைக்க முடியும். ஃபேமிலி லைஃப்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், டென்ஷன் அதிகமா தான் இருக்கும், அலைச்சல் அதிகமா தான் இருக்கும். சரியான புரிதல் இல்லையே, ஃபேமிலியில நமக்கான புரிதல் யாருமே இல்லையே, நம்மளை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்களே, நமக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களேன்ற அந்த கவலைகள் கொஞ்சம் அதிகமா மேலவங்க தான் செய்யணும். அதனாலதான் சொல்லியிருந்தேன், இந்த நேரத்துல இறை வழிபாடுகள் அதிகமா மேற்கொள்ளுங்க. இறை வழிபாடை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த மனசு தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எது செஞ்சா சரியா இருக்கும்ன்ற அந்த கிளாரிட்டி கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸுக்கு நீங்க மென்டரை நீங்க ஃபாலோ பண்றது பெட்டரா இருக்கும். சில இடத்துல குழப்பங்கள் அதிகமா இருக்கும், சில இடத்துல தயக்கங்கள் அதிகமா இருக்கும். அதாவது என்னன்னா உங்களுக்கு எல்லாமே சரியா தப்பான்றது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஆனா என்னன்னா அதை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் ஏற்படும். அது ஒரு தடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் எடுக்கிற முடிவு சரிதான், ஆனா இதை நான் சொன்னா யாருன்னா சரியா புரிஞ்சுக்க
புரிஞ்சுப்பாங்களா இல்ல தப்பா புரிஞ்சுப்பாங்களான்ற அந்த தயக்கம் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதே மாதிரி நீங்க வெளிப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா சிலர் அதை தவறான புரிதல்களை எடுத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரதாங்க செய்யும். தனுசு ராசினருக்கு ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான அமைப்பா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஃபுட் அலர்ஜி ஏற்படும், ஸ்டொமக் ப்ராப்ளம் உண்டாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட சரியான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டா அதை வழி நடத்திட்டு போறது நல்லது. புதுசா நான் இப்ப எக்ஸசைஸ் பண்றேன்னு ஏதாவது பண்ணும்போது பாத்தீங்கன்னா எங்கேயாவது பிடிச்சுக்கிறது, மசில் கிராம்ப் அந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பா இருக்குது. நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, சிந்தித்து செயல்பட்டு அதற்கான வெல்விஷரையும் அதற்கான மென்டரோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த செயல்கள்ல ஈடுபடுறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியினருக்கு வேலை தொழில பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னரோட அமைப்பு தான் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் ஒரு பாக்கியத்தையும் அள்ளி வழங்குது. அதனால மென்டரோட கைட்லைன்ஸை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கும் மத்தவங்களுடைய சப்போர்ட்டை கேட்கறதுக்கும் எங்கேயும் தயங்காதீங்க. நீங்க அவங்களோட சப்போர்ட் மூலமா தான் இந்த காலகட்டத்துல முன்னேற்றம் அடைய முடியும். அப்பதான் உங்களுக்கு நல்ல மாற்றமும் உண்டாகும்.